2002ல் வந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. சுப்பு சார் உங்கள பார்க்கணும்னு சொல்றாங்க. அவருடைய அருணாச்சலா ஹோட்டல் இருக்கு. அத எடுத்து நம்ம பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சரி சார் நான் வரேன்னு சொல்லிட்டு நேரா போய் மீட் பண்ணோம். ஸோ அவர் சொன்னாரு, இந்த இத நீங்க எடுத்து பண்ணுங்க. நான் உங்கள நெறைய கேள்விப்பட்டுருக்கேன். நெறைய பார்த்துருக்கேன். ஸோ நம்ம ஹோட்டல்ல உங்களுக்கு குடுக்குறோம் அப்படின்னு சொன்னோனே, ஓகே நான் எடுத்துட்டேன். அது ஒரு பெரிய சேலஞ்ச் தான். அப்போ இண்டஸ்ட்ரியிலேயே வந்து ஹையஸ்ட் ரென்ட் அது. எல்லாரும் நம்மள கிண்டல் பண்ணாங்க. இவன் போய் தேவையில்லாம இதில போய் மாட்டியிருக்காரு அப்படின்னு. நான் சொன்னேன், அப்படி இல்ல. அவர் என்னை கூப்பிட்டு குடுத்ததுனால, அதில ஏதோ ஒரு விஷயம் இல்லாம நம்ம இறைவனா அனுப்பப்பட்ட மாரி தான் இது. ஸோ அதில ஒரு ஏதோ ஒண்ணு இருக்குது. அவர் நட்புங்கிறது செகண்டரி. ஆனா கடவுள் அனுப்பிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட்டு அவர் சொல்றத கேட்போம்ன்னு சொல்லி எடுத்தேன். நல்லா பண்ணேன். கொரோனானால அது ஒரு டிஸ்கன்டினியூ ஆக வேண்டிய சூழ்நிலை ஆச்சு. 25 இயர்ஸ் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். இஸ் எ வெரி வெரி நைஸ் மேன். இந்த மாதிரி ஆளை நான் பார்த்ததே இல்லை. இன்னைக்கு நான் சும்மா ஒரு மிஸ்டு கால் கொடுத்தா கூட அடுத்த நிமிஷம் என்னை கூப்பிடுற அளவுக்கு நான் அவரோட ஒரு குட் புக்கில் இருக்கேன். அவரும் நானும் நிறைய பேசியிருக்கோம். நிறைய பழகியிருக்கோம். சில விஷயங்கள்ல நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த ஃபிலிமில் வர்றதுக்கு அவனை உள்ளே போக சொன்னதே சார் தான். இல்லைன்னா நான் ஒத்துருக்க மாட்டேன். அவனை விட்டுருங்க அவன் இஷ்டத்துக்கு. இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வர மாதிரி அவன் தனியாக வந்தால் தான் நிற்க முடியும். ஸோ இந்த மாதிரிலாம் விஷயங்கள் அவர்கிட்ட நிறைய டிஸ்கஸ் பண்ணி தான் எனிதிங் ஒரு விஷயம்னா ஃபோன் பண்ணிடுவேன். இல்லை ஒரு ஃபுட்டு வேணும், அவருக்கு ஒரு ஃபுட்டு பிடிக்குமோ அதை நான் அனுப்புவேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எங்கள் ரிலேஷன்ஷிப் இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. காட் கிரேஸ்.